வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் அதே போன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான திரு EVKS இளங்கோவன் அவர்களின் மறைவை ஒட்டி தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் தற்பொழுது அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் அவர்களின் மறைவால் மிகுந்த வேதனை அடைகிறேன். தந்தை பெரியார் சொல்லின் செல்வர் EVKS சம்பத் அவர்களுடைய என்னுடைய மிகப்பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த நண்பர் EVKS அவர்களுடைய மறைவு என்பது என்னுடைய சொல்லனா துயரத்தில் அடைகிறேன். அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய அமைச்சர் என்று பல்வேறு நிலைகளில் பொது வாழ்க்கை பணிகளை திறம்பட ஆற்றியவர். எப்போதும் தன் மனதில் பட்டதை பேசிவிடக்கூடிய பண்புக்கு சொந்தக்காரர். அவரது அன்பு மகனும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான திருமகன் ஈவேரா இழப்பிலிருந்தே நண்பர் இளங்கோவன் அவர்கள் மனதளவில் மிகவும் உடைந்து போயிருந்தார். எனினும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று தன் கவலைகளை மீறி மக்கள் பணியாற்றி வந்தார். என்னை எப்போது சந்திக்க வந்தாலும் உடம்ப பார்த்துக்கோங்க என்று அவர் அக்கறையுடன் சொல்ல தவறியதே இல்லை. அவ்வாறு அவர் அன்புலக சொல்லும் பொழுது நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க என நானும் அவரிடம் சொல்லுவேன். அதற்கு அவர், நீங்கள் என்னிடம் ஒப்படைத்த மக்கள் பணியை ஏற்ற பிறகு இன்னும் சுறுசுறுப்புடன் பணியாற்றுகிறேன், நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறேன், நலமாக இருக்கிறேன் என்ற உற்சாகம் ததும்ப என்னை சமாதானப்படுத்துவார். சட்டமன்றத்தில் சந்திக்கும் பொழுதும் நமது திராவிட மாடல் அரசின் திட்டங்களை குறிப்பிட்டு அவற்றுக்கு மக்களுடைய உள்ள ஆதரவையும் என்னிடம் தெரிவித்து பாராட்டுவார். அவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு போகும் நிலையிலும் தனது துணைவியாரிடம் என்னை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை அறிந்து அவரை நான் சந்தித்த போது அவர் பேசும் நிலையில் இல்லை. இருந்த போதும் அவர் என்னிடம் என்ன சொல்ல நினைத்தார் என்பதை உணர்ந்தவனாகவே நான் இருந்தேன். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் அவரது மகளையும் மருத்துவர்களையும் தொடர்பு கொண்டு அவரது உடல்நலம் குறித்த தகவல்களை அப்போது அறிந்து வந்தேன். இந்நிலையில் இன்று காலை அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது என்ற செய்தியை அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன். அவரது மறைவு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது. பல ஆண்டுகள் தமிழ்நாடு அரசியலில் முன்னணி தலைவராக விளங்கி நீண்டகால மக்கள் பணியாற்றிய அவரது இழப்பால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் பேர் இயக்க தோழர்களுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்து தீர்மானமானதை தற்பொழுது அறிக்கையாக வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.